Taste the Daily. இந்த நிலையில் அதற்கென நியமிக்கப்பட்ட மாவட்ட பொறுப்பாளர்கள் விடுவிப்பு. வாக்குச்சாவடி கிளை கழக நிர்வாகிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து இப்பணியை விரைந்து முடித்திட மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். சென்னை புறநகர், சேலம் மாநகர், தேனி மேற்கு மற்றும் கன்னியாகுமரி மேற்கு ஆகிய மாவட்டங்களில் வாக்குச்சாவடி கிளைக்கழகங்கள் அமைக்கும் பணிகள் நிறைவு பெறாத காரணத்தால் நியமிக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் தொடர்ந்து அப்பணிகளை மேற்கொள்வார்கள். தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கி இப்பணியை விரைந்து முடித்திடுமாறு மாவட்ட கழக செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் அறிவுறுத்தல். பால்டாயில் எல்லாம் பேசுகிறது என உதயநிதி ஸ்டாலின் மீது அதிமுக பொதுச் செயலாளர் கடும் விமர்சனம். கருணாநிதியின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்பதை தவிர உதயநிதிக்கு என்ன தகுதி உள்ளது என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் கேள்வி. உதயநிதி எப்ப வந்தாரு, என்ன பண்ணா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இவர் யாரு? திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன். வேற என்ன உழைப்பு இருக்குது? திமுக உழைப்பு கொடுத்திருக்காரா? இவரு பேசுறாரு, நம்பல. பால்டா எல்லாம் பேசுது, என்ன பண்றது? நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 3,07,63,000 ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய வளர்ச்சி திட்டப் பணிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி தொடங்கி வைத்தார். 9க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் புதிய ரேஷன் கடை, நீர்த்தேக்க தொட்டி, சாலை விரிவாக்கம் உள்ளிட்ட பணிகள் துவக்கி வைப்பு. விழுப்புரம் வடக்கு நகர அதிமுக சார்பில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகளுக்கான பயிற்சி முகாமில் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் பங்கேற்று ஆலோசனை. வாக்காளர் பட்டியலை வைத்து திமுக பல்வேறு பித்தலாட்டங்களில் ஈடுபடக்கூடும் என்பதால் அவற்றில் உள்ள விவரங்களை கவனமுடன் சரிபார்த்து முகவரி மாற்றம், வாக்காளர் இறப்பு உள்ளிட்ட விவரங்களை சேகரிக்க வேண்டும் என அறிவுரை. மிகப்பெரிய பணியே வாக்காளர்களை 100% சரிபார்க்கணும். பூத் கமிட்டி அமைச்சுட்டா மட்டும் போதாது, அது செயல்படணும், அதுவும் முறையா செயல்படணும். முக்கியமா இந்த தேர்தல் நேரத்தில் மிக உன்னிப்பாக, கவனமாக, தீவிரமாக செயல்படணும். ஆட்சி முடியும் தருவாயில் கோயில் நிலத்தை திருடலாம் என்ற நோக்கில் திமுக அரசு கொண்டு வந்த கோயில் நிலங்களை பத்திரப்பதிவு செய்து பட்டா கொடுக்கலாம் என்ற திட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் மற்றும் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் விமர்சனம். திமுக ஏதோ ஒரு கோயில் சொந்த பெரிய கோயில் சொந்த ஆட்டையை போட போறான், அது மக்களுக்கு கொடுக்குற பேர்ல இவங்க அதை ஆட்டையை போட போறாங்க. கோடிக்கணக்கான சொத்த கொள்ளையடிக்கிறதுக்கான திட்டம். இப்ப அதுக்கு நீதிமன்றம் இன்னைக்கு தடை விட்டு கொடுத்தான். பண்ண முடியாது, உங்களுக்கு அதிகாரமே கிடையாது கோயில் சொத்த மாற்றுறது. இதுதான் இவங்களுடைய ஆரம்பம். சென்னை அடுத்த புழல் பகுதியில் இளம்பெண் குளிப்பதை வீடியோ எடுத்த இளைஞர் வன்கொடுமை சட்டத்தில் சிக்கினார். திமுக ஆட்சியில் காவல்துறையின் நடவடிக்கைகள் போதிய அளவில் இல்லாததால் குற்ற சம்பவங்கள் தலைவிரித்தாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பெண்ணை ஆபாசமாக சித்தரித்து தொல்லை கொடுத்த வழக்கில் கைதாகி ஜாமீனில் வந்த நபர் மீண்டும் பெண்ணுக்கு தொந்தரவு கொடுத்த நிலையில் சிக்கினார். விடியா திமுக ஆட்சியில் குற்றவாளிகளை சுதந்திரமாக நடமாடவிட்டு காவல்துறையினர் வேடிக்கை பார்ப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தங்கம், காய்கறி விலை நிலவரம் போல் நாள்தோறும் பாலியல் வன்முறைகள் அதிகரித்து வரும் அவலம்.
ராமநாதபுரம் மாவட்டத்தில் 3 கடற்கரை பகுதியில் ஒதுங்கிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 66 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பிடிபட்டது. ராமேஸ்வரத்தில் இருந்து 15 முதல் 20 மைல்கள் தூரத்தில் நடுக்கடலில் நடக்கும் இக்கடத்தலை தடுக்க முடியாமல் மரைன் போலீசார் திணறல். அண்டை மாநிலங்களிடமிருந்து தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தண்ணீரை பெற்றுத்தர திறனில்லாத வெற்று மாடல் ஸ்டாலின் ஆட்சியில் அண்டை மாநிலங்களிலிருந்து நாள் தவறாமல் வரும் போதைப் பொருட்களால் சீரழியும் இளைய சமுதாயம். சென்னை அம்பத்தூர் அடுத்த கொரட்டூர் ரயில் நிலையம் அருகே ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்க முயன்ற அசாமை சேர்ந்த 2 பேர் பிடிபட்ட நிலையில் 10 கிலோ கஞ்சா சிக்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய்மொழியில் பள்ளி கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட 2 கிலோ கஞ்சா 2 சிக்கினர். விடியா மாடல் ஆட்சியில் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை நடைபெறுவதால் இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளதாக பெற்றோர் வேதனை. கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் தனது அண்ணனின் விபத்து காப்பீட்டு தொகையான 4 லட்சம் பணத்தை அபகரிக்க திட்டம் தீட்டி கணவரை கூலி தொழிலாளியான அண்ணனை கொன்ற தங்கை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடக்காத நாளே இல்லை என்ற அளவில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு சந்தி சிரிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரத்தில் 2 வெட்டிய போதை ஆசாமி ஆத்திரம் தாங்காமல் பிச்சைக்காரரை வெட்டி கொலை செய்து வெறி செயல். திமுக ஆட்சியில் கட்டுக்கடங்காத போதை கலாச்சாரங்களால் கொலை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக பொதுமக்கள் கொந்தளிப்பு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மீன் பிடிப்பதில் ஏற்பட்ட தகராறில் ஒருவர் கொலை. ஆயுத கலாச்சாரம் தலை தூக்கி வரும் நிலையில் நடவடிக்கை எடுக்காத விடியா அரசின் ஏவல் துறை இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் மேட்டுப்பட்டி சுடுகாடு அருகே காவல் உதவி ஆய்வாளரை வெட்ட முயன்ற பிரபல ரவுடி சிக்கினார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீரழிந்துள்ளதால் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத சூழல் உள்ள நிலையில் மக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறி. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே கரியம்பட்டி கிராமத்தில் மின் மாற்றியை உடைத்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காப்பர் கம்பிகள் மற்றும் வயர்கள் திருட்டு. முறையாக ரோந்து பணி மேற்கொள்ளாமல் அலட்சிய போக்கில் விடியா அரசின் ஏவல் துறையினர் உள்ளதால் அச்சமின்றி கொள்ளைகள் நடைபெறும் அவலம். டிரான்ஸ்ஃபார்மர் உதச்சி கீழே தள்ளி உடச்சி கிடக்கு. இந்த மாதிரி திருட்டு நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. மோட்ரு ஒயர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, மோட்டரில் தூக்கிட்டு போயிடுறாங்க. இது ஏற்கனவே உலகத்தாம்பட்டியில் நடந்திருக்கு. இந்த மாதிரி பெட்டி திருட்டு போயிருக்காங்க. ஆனாவட்டில் நடந்திருக்கு. அரசாங்கம் இதை இந்த காவல்துறைக்கு உத்தரவு போட்டு இந்த மாதிரி திருட்டு சம்பவங்கள்லாம் நடக்க விடாமல் பார்த்துக்கணும். நைட்டில் ரோந்து விடணும். பொம்மை முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சியின் கீழ் செயல்படும் காவல்துறை முழுவதும் செயலிழந்து திறனற்ற துறையாக இருப்பதை மீண்டும் நிரூபித்த கைது. தமிழ்நாட்டிற்குள் பதுங்கியிருந்த ரவுடி வெள்ளை பிரகாஷை பிடிக்க முடியாமல் தற்போது ரவுடி நாகேந்திரனின் இறுதி ஊர்வலத்திற்காக சென்னை வந்தவரை கைது செய்து விளம்பரம் தேடிக்கொள்ளும் காவல்துறை தலைமறைவாக உள்ள சம்போ செந்திலை எப்போது பிடிப்பார்கள் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் மும்பையில் இருந்து 1500 போதை மாத்திரைகளை கடத்தி வந்த 6 இளைஞர்கள் சிக்கினர். போதைப் பொருள் புழக்கத்தால் தமிழக இளைஞர்கள் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூதங்குடி கிராம பகுதியில் நடைபெற்ற அரசு மருத்துவ முகாமில் விடியா அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தனியார் பள்ளி நிர்வாகிக்கு மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி திமுகவின் லட்சணத்தை வெட்ட வெளிச்சமாக்கியது. போதுமான மருத்துவர்களின்றி விளம்பரம் தேடும் நோக்கில் ஒப்புக்கு நடத்தப்பட்ட மருத்துவ முகாமில் பல மணி நேரம் கால் கடுக்க நின்ற முதியவர்கள், கை குழந்தைகளோடு வந்தவர்கள் கடும் அவதி.
யார்கள் இந்த பள்ளியில குறைக்கிறீங்களா? நீங்களே கொடுக்க முடியாது இல்லையா? யார்கள் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கொடுக்கம்பாறை ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்ற அமைச்சர் கீதா ஜீவனிடம் குடிநீர் பிரச்சினை, மகளிர் உரிமை தொகை கிடைக்காதது உள்ளிட்டவை குறித்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய பெண்கள். அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு பதிலளிக்க இயலாமல் மழுப்பலாக விடியா அரசின் அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்ததால் பெண்கள் ஆவேசம். ₹2 வராது யாருக்குமே, ஏதாவது ₹1 வரும். சரிங்களா? ஏதாவது ₹1 வரும். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய ஸ்டாலின் முகாம்ல மனு கொடுத்துருக்கீங்களா? கொடுத்து 2 மாசம் ஆச்சு, அப்படிதானக்கா? சென்னை வியாசர்பாடியில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ள ரவுடி நாகேந்திரன் உடலுக்கு இணை ஆணையர் மேற்பார்வையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள். ரவுடியின் உடலுக்கு தேவையை விட அதிக பாதுகாப்பு வழங்கியுள்ள விடியா அரசு கரூர் கூட்டத்திற்கு தகுந்த பாதுகாப்பை வழங்கியிருந்தால் 41 உயிர்கள் பறி போயிருக்காது என பொதுமக்கள் கடும் தாக்கு. தொழில்நுட்ப சிக்கல்களால் நிலுவையாகும் சில மனுக்கள் மீது காவல் நிலையத்தில் பதியப்படும் வழக்குகளால் ஊழியர்கள் பாதிக்கப்படுவதாக கூறி பொய்க் குற்றச்சாட்டுகளை நீக்க வலியுறுத்தி தமிழ்நாடு சார் பதிவாளர் சங்கம் சார்பில் 15 நாட்கள் கருப்பு பட்டை அணிந்து போராட முடிவு. தன் ஊழியர்களின் கோரிக்கைகளை செவி கொடுத்து கூட கேட்காத வெற்றுமாடல் ஸ்டாலின் அரசால் அனைத்து துறை ஊழியர்களும் போராடும் அவலம். கிராம சபை கூட்டத்தை காணொலியில் நடத்தி ஸ்டாலின் விளம்பரம் தேடிய நிலையில் நீலகிரி மாவட்டம் முதுமலை மற்றும் ஸ்ரீமதுரை ஆகிய ஊராட்சி பகுதிகளில் விடியா அரசை கண்டித்து கிராம சபை கூட்டங்கள் புறக்கணிப்பு. விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் மும்முனை மின்சாரம் இல்லாமல் அவதிப்படுவது குறித்து அதிகாரிகளிடம் சரமாரி கேள்வி எழுப்பிய மக்கள். கிராம சபை கூட்டம் புறக்கணித்ததால் அதிகாரிகள் திக்குமுக்காடல். கிராம சபை மீட் எடுத்து நல்லா படிங்க. எத்தனை கிராம சபை மக்கள் வந்து தீர்மானம் போட்டிருக்காங்க? இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் என்னென்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க படிக்க பத்தியை வந்து நிறைவேற்றணும். ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே நிறைவேற்ற, சும்மா நம்ம தீர்மானம் போடுறோம், புக்கில் ஏற்றிட்டு போறோம்னா அது என்ன பிரயோஜனம்? தமிழகத்தில் மொத்தமுள்ள 45 மீன் குறைதீர் மன்றங்களுக்குள் 30 முதல் 35 குறைதீர் மன்றங்களில் உறுப்பினரே இல்லாத நிலை அம்பலம். ஆளே இல்லாத டீ கடையில் டீ ஆற்றுவது போல் உறுப்பினர்களே இல்லாத குறைதீர் மன்றங்களை எதற்காக விடியா அரசு நடத்த வேண்டும் என பொதுமக்கள் கிடுக்கிப்பிடி கேள்வி. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்குகிறது உச்சநீதிமன்றம். பணி நிரந்தரம், தீபாவளி போனஸ் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகையில் 3வது நாளாக தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். தங்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை எனில் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் விடியா அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் எச்சரிக்கை. மூணு நாளா இன்னும் எங்களை வந்து யாரும் எந்த அதிகாரி வந்து எங்களை இது வரைக்கும் என்ன செய்றீங்க, ஏன் வேலை பார்க்கல, ஏன் இங்க உட்காந்துருக்கீங்க, இது வரைக்கும் எங்களை யாருமே கேட்கல. நாங்க தூக்குறோம், அசிங்க பார்க்காம நாங்க குப்பல்றோம். நாய் செத்து கிடந்தா எங்களுக்கு எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்ல. நாங்க நாளைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல உட்காருவோம். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யும் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்த வேண்டும் என திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தல். தங்களின் பாதிப்புகள் குறித்து மத்திய அரசிடம் பேசி நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்தாமல் திறனற்ற திமுக அரசு அலட்சியத்துடன் செயல்படுவதாக விவசாயிகள் வேதனை. அமைச்சர்கள் நேற்று சொல்றப்ப உணவு அமைச்சர்கள் சொல்லும் பொழுது இதை பற்றி மத்திய அரசாங்கத்திட்ட இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி வாங்கலாங்கிறாங்க. இப்படி இவங்க கேட்டு வாங்கறதுக்குள்ளார மழை காலமே முடிஞ்சு விவசாயியோட அழிவும் முடிஞ்சிடும். இப்படி அலட்சியமா அவங்க இருக்கிறது
விவசாயிகள்கிட்ட இவங்க காட்டுற ஒரு அக்கறையின்மை தான் காட்டுது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு பறவைகள் சரணாலயத்தில் தொடங்கியது பறவைகளுக்கான இனப்பெருக்க சீசன். 19வது ஆண்டாக பட்டாசு வெடிக்காமல் தீபாவளியை கொண்டாடும் சுற்றுவட்டார கிராம மக்கள். தீபாவளி அப்போ இங்கே யாரும் இந்த சுற்று வட்டார கிராமங்கள் இருக்கக்கூடியவங்க யாரும் பட்டாசு வெடிக்கிறது இல்லைங்க. பறவைகளுடைய அந்த இனப்பெருக்க நலனுக்காகவும் பறவைகளுடைய பாதுகாப்புக்காகவும் அவங்க இந்த வட்டாரத்தில் இருக்கிறவங்க யாரும் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது இல்லைங்கிறது அவங்க ரொம்ப வருஷங்களாகவே கிட்டத்தட்ட ஒரு 20-21 வருஷங்களாகவே அவங்க தொடர்ச்சியாக பட்டாசு வெடிக்காமல் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமை முடிவடைந்ததால் காசிமேடு கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் குவிந்த அசைவ பிரியர்கள். மீன்கள் குறைந்த விலைக்கே விற்ற நிலையில் அதிக அளவில் மீன்களை வாங்கிச் சென்ற பொதுமக்கள். பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பங்கேற்ற தனித் தேர்வர்களின் உரிமை கோரப்படாத 2,08,000 மார்க் ஷீட்களை அழிக்க கல்வித்துறை முடிவு. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 10ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் அரசு தேர்வுகள் துணை இயக்குநரிடம் விண்ணப்பித்து மதிப்பெண் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே தென்பண்ணை ஆற்றில் 2999 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருவதால் 3வது நாளாக கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆற்றில் குவியல் குவியலாக நுரை பொங்குவதால் விவசாயிகள் கவலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அடுத்தடுத்து 4 வாகனங்கள் மோதிய விபத்தில் பிக்கப் வேன் சரக்கு லாரிக்கு இடையே சிக்கிய காரில் பயணம் செய்த 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து விசாரணை. தீபாவளி பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்லும் பயணிகளிடம் கட்டண வசூல் வேட்டையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் இறங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி. ஒவ்வொரு பண்டிகை கால விடுமுறையை பயன்படுத்தி ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் பயண கட்டணங்களை பன்மடங்கு உயர்த்தி வசூலிப்பது தொடர்கதையாகி வரும் நிலையில் கட்டண கொள்ளையை ஸ்டாலின் மாடல் போக்குவரத்து துறை கண்டுகொள்ளாமல் வேடிக்கை பார்ப்பதாக பயணிகள் குற்றச்சாட்டு. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் ரயில்வே பாலத்தில் தேங்கிய மழைநீரில் அரசு பேருந்து சிக்கியதால் பயணிகள் அவதி. பாலத்தில் தேங்கிய மழைநீரை அகற்றாமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கண்டனம். நீலகிரி அருகே உதகை கூடலூர் சாலை பகுதியில் அரசு பேருந்து மீது சரக்கு வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் படுகாயம். விபத்து நிறைந்த பகுதியில் உரிய தடுப்பு வேலிகள் அமைக்காமல் அலட்சிய போக்கில் உள்ள திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகத்தால் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்படுமோ என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு வெகு விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவ நிகழ்ச்சி. பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஸ்ரீதேவியையும் பூமாதேவியையும் ஸ்ரீ நின்ற நாராயண பெருமாள் மணமுடித்த நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே பொன்னை நகரில் அமைந்துள்ள வனத்திருப்பதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாத கடைசி சனிக்கிழமையை முன்னிட்டு சுவாமி கருட வாகனத்தில் வீதியுள்ளார். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே மேலூர் துரைசாமிபுரத்தில் உள்ள முப்பிடாதி அம்மன் கோயிலில் புரட்டாசி திருவிழாவின் 9ஆம் நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. பல அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை தரிசிக்க ஊர்வலமாக வந்த திரளான பக்தர்கள் தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றினர்.
பள்ளிகளில் கல்வி கட்டணங்களை பணமாக வசூலிக்காமல் டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் வசூலிக்க மத்திய அரசு அறிவுறுத்தல். எளிமையான செயல்முறை மற்றும் டிஜிட்டல் பயன்பாட்டை அதிகரிக்கும் வகையில் பரிந்துரை என தகவல். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே தினசரி நேரடி விமான சேவைகள் நவம்பர் 10ஆம் தேதி முதல் துவங்கும் என இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. இந்தியா சீனா இடையே கலாச்சார பரிமாற்றம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு சிறப்பான வளர்ச்சி பெறும் என இண்டிகோ நிறுவனம் நம்பிக்கை. அமெரிக்காவின் வடக்கு மாகாணமான மிசிசிப்பியில் உள்ள லேலேண்ட் கிராமத்தில் அரசு பள்ளியில் நுழைந்த 18 வயது இளைஞர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டதில் மாணவர்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்த நிலையில் 12 பேர் படுகாயம். பள்ளிகளுக்கு இடையேயான கால்பந்தாட்ட போட்டியை முன்னிட்டு பள்ளி மைதானத்தில் மாணவர்கள், பெற்றோர், ஆசிரியர்கள் உட்பட ஏராளமானோர் குவிந்திருந்த போது விபரீதம். வடகிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சூடானில் உள்ள அல் பஷேர் நகரில் துணை ராணுவ படையினர் தாக்குதல். ஏவுகணைகள், வெடிகுண்டுகளை வீசி நடத்தப்பட்ட கொடூர தாக்குதலில் 14 குழந்தைகள், 15 பெண்கள் உட்பட பொதுமக்கள் 53 பேர் உயிரிழப்பு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் தனது நாட்டின் ஆயுத களஞ்சியத்தில் உள்ள மிகவும் சக்தி வாய்ந்த ஹுவாங்ஸோங் 20 எனும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை காட்சிப்படுத்தினார். பியோங்யாங் நகரில் நடைபெற்ற இராணுவ அணிவகுப்பின் போது காட்சிப்படுத்தப்பட்ட இந்த ஏவுகணை உலகின் அதிக சக்தி வாய்ந்தது என வடகொரிய அரசு ஊடகம் அறிவிப்பு. சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளை தாங்கும் வகையில் இந்தியாவின் பொருளாதாரம் வலுவாக உள்ளதாக ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சக்திகாந்த தாஸ் அறிவிப்பு. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு அமெரிக்கா உள்பட பிற நாடுகளுடன் நியாயமான வர்த்தக ஒப்பந்தங்களை மேற்கொள்ள மத்திய அரசு தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாகவும் சக்திகாந்த தாஸ் தெரிவித்தார். சீனாவில் நடைபெற்று வரும் ஊகான் ஓபன் டென்னிஸ் தொடரின் மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் உலகில் நம்பர் 1 வீராங்கனையான பெலாரஸின் சபலன்கா அதிர்ச்சி தோல்வி. அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலாவிடம் 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றியை பறிகொடுத்த சபலன்கா. மகளிர் உலகக்கோப்பையில் இலங்கை அணியை 89 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இங்கிலாந்து அணி வெற்றி. 254 ரன்களை இலக்காக கொண்டு ஆடிய இலங்கை அணி 45.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 164 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ரஷ்ய வீரர் டேனில் மெத்வதேவ் அதிர்ச்சி தோல்வி. பிரான்ஸ் வீரர் ஆர்த்தர் ரிண்டர்னெக் உடன் மோதிய மெத்வதேவ் 6-4, 2-6, 4-6 என்ற செட் கணக்கில் தோல்வியுற்று தொடரில் இருந்து வெளியேறினார். விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடித்துள்ள கொம்பு சிவி படத்தின் டீசர் வெளியானது. பொன்ராம் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் சரத்குமார் உள்பட பலர் நடித்துள்ள கொம்பு சிவி படம் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்ப்பு. விமல், சிருஷ்டி மற்றும் யோகி பாபு முக்கிய வேடங்களில் நடிக்கும் மகாசேனா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியீடு. கூடலூர் அருகேயுள்ள சந்தன மலைப்பகுதிகளில் மகாசேனா படத்தின் முதல் கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக படக்குழு அறிவிப்பு.